வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். இனியா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற இனியா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ட்டு தாம்மா பேசிட்டு இருக்கேன், நாளைக்கு ரிசல்ட் வருதில்ல, எல்லாரும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. நான் நல்லா எழுதியிருக்கிறேம்மா, ரிசல்ட் கண்டிப்பாக நல்லா வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இனியா. நாளைக்கு அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆர்டர் இருக்குது, ஆர்டர் முடிச்சுட்டு நான் சீக்கிரமாக ஒரு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வந்துடுவேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. எழிலுமே இப்போ அங்கே வராரு. என்ன இனியா, கேக் ஆர்டர் கொடுத்துடலாம்ல, நல்ல ரிசல்ட் வரும்ல அப்படின்னு கேட்குறாரு. ரெட் வெல்வெட் கேக்காக ஆர்டர் கொடுனே அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறியா நீ அப்படின்னு கேட்குறாரு எழில். பாக்கியா என்னமோ எழுதிட்டு இருக்கிறாங்க. எழில் என்னம்மா எழுதிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. நாளைக்கு என்ன சமையல், என்னெல்லாம் பண்ணலான்னு எழுதிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. பாக்கியா இப்போது சிரிக்கிறாங்க. என்னம்மா சிரிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க எழில். நீ இப்போ பேப்பரை பார்த்தல, அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸில் ஒரு டெஸ்ட் நடந்துச்சுடா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. பழனிசாமி சார் இப்படி தான் என்னோட பேப்பரை எட்டி பார்த்துட்டே இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அதனால் நீ டீச்சர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இனியா. இல்லை, அவர் பார்த்து எழுதுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. என்ன பாக்கியலட்சுமி, இப்படிலாம் கூட நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாரு எழில். ஆனால் இந்த ஒரு தடவை தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. பார்க்குறதுக்கு தான் பழனிசாமி சார் பெரிய ஆளாக இருக்கிறாரு, ஆனால் பண்ணுறதெல்லாம் குழந்தைத்தனமாக தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு எழில். ஆமாண்டா, கிளாஸில் நாங்கள் எல்லாரும் அமைதியாக தான் இருப்போம், ஆனால் லோபிகாவும் பழனிசாமி சாரும் எல்லாரையும் வம்பு பண்ணிகிட்டே இருப்பாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அடுத்ததா தாத்தா கோயில் போயிட்டு வீட்டுக்கு வராரு. என்ன தாத்தா ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க அப்படின்னு எழில் கேட்குறாரு. பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பாருடா, நான் பண்ண லைனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. அவருமே ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன தாத்தா, பாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க போல அப்படின்னு கேட்குறாரு எழில். சேஃப்டியாக இருக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சா போதும், கூட போன எல்லாருக்குமே கால் பண்ணி பார்த்துட்டேன், யாருக்குமே லைன் கிடைக்க மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. ஈஸ்வரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் போடணும், சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டேப்லெட் போடணும், எல்லாமே நான் கூட இருந்து சொல்லிகிட்டே இருப்பேன், இப்போல்லாம் கரெக்டாக போட்டாலானே தெரியலை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாரு. 2 வாரம் தானே தாத்தா, பாட்டி வந்துடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு எழில். அடுத்ததா கோபி இப்போது ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்டுகிட்ட புலம்பிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு கேட்குறாரு. கோபி சொல்கிறாரு, எனக்கு தான் பிரச்சனை அனுமார் வால் மாதிரி நீண்டு போயிட்டே இருக்குதேடா அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட பிஸ்னஸ் பாதாளத்தில் கிடக்குது, ஆனால் இந்த ராதிகா டேக் ஆஃப் ஆகி ஷைன் ஆகி போயிட்டே இருக்கிறாடா அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு, இப்போ இருக்க சேலரியை விட டபுள் மடங்கு சேலரி வாங்க போகிறாளாம் அப்படின்னு சொல்கிறாரு. சும்மாவே அவள் என்னை மதிக்க மாட்டா, இப்போ என்னை அடிச்சு தான் பேசுவா அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஏன்டா எல்லாத்தையும் நெகட்டிவாகவே பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு அவரோட ஃப்ரெண்டு. ராதிகாவுக்கு நல்ல சேலரி கிடைச்சா வீட்டு செலவை அவங்களே பார்த்துப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு. கல்யாணம் ஆன புதுசில் ராதிகா வீட்டு செலவை ஷேர் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னா, ஆனால் நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. பொண்டாட்டிட்ட எப்படி காசு வாங்குறதுன்னு அந்த ஒரு மேல் டாமினேஷனில் வேணான்னு சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. மயுவே ராதிகாவையும் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாலே எனக்கு மினிமம் 10,000 ரூபா செலவாகுதுடா அப்படின்னு புலம்புறாரு. அடுத்ததா கோபி வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு. அங்கே ராதிகாவோட அம்மா தான் கதவை திறக்கிறாங்க. நல்ல வேளை ராதிகா வரல, வந்திருந்தா என்னை கழுத்தை பிடிச்சி இப்படியே வெளில தள்ளியிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாரு கோபி. ராதிகா அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன், இது உங்கள் வீடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ராதிகாவோட அம்மா, உங்கள் அத்தை கமலா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஸ்டெடியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. அம்மா, நீங்கள் ஊர்லேருந்து எப்போ வந்தீங்க? சந்துரு வந்திருக்கிறாரா? சந்துரு உண்மையிலே நைஸ் கை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் மாப்பிள்ள இப்படி குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராதிகாவோட அம்மா. சத்தமாக பேசாதீங்க, ராதிகா காதில் விழுந்துட போகுது அப்படின்னு சொல்கிறாரு கோபி. ஏற்கனவே அவள் குடிக்க அடிமையான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, இப்போ நீங்களும் அதே மாதிரி பண்ணா அவள் பாவம் இல்லையா மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறாங்க. அவளுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமான விஷயத்த உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் கண்டுக்காமல் குடிக்க போயிட்டீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. ராதிகா இன்னும் சாப்பிடக்கூட இல்லை, உங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ராதிகா பாவம் சாப்பிடாமலே தூங்கிட்டா அப்படின்னு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. ராதிகா தூங்கிட்டாளா அப்படின்னு கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு கோபி. ரூம்குள்ளே போனால் அவள் முழிச்சிருவா, அவள் தூக்கம் கெட்டு போயிடும், அதனால நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததா எழில் இப்போ பேப்பர் ரீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு 8 லட்சம் பேருக்கு ரிசல்ட் வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இனியாவுமே இப்போ கிளம்பி வராங்க. என்ன இனியா, காலையிலே நல்லா கிளம்பி வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாரு எழில். இந்த லைட் ட்ரெஸ் கேமராவுக்கு கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க இனியா. 10 மணிக்கு மேலே தானே ரிசல்ட் வரும், நான் கண்டிப்பாக அதுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. ரிசல்ட் வரப்ப நீ என் கூடவே இருக்கணுமா அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. என்னதான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் அந்த செகண்டில் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, அப்போ நீ தான் என் கையை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. கவலைப்படாத இனியா, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா செல்வி 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.